வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். படையுடன் அதிமுகவில் இணைந்த முக்கிய நிகழ்வு, திடீர் பரபரப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேர்தல் முடிவுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கும் உட்கட்சி பூசல்களின் மூலமாக அதில் இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய கருப்பு ஆடுகள், அதாவது பிளாக் ஷீப், கட்சியில் இருந்து கொண்டே மற்ற கட்சிகளுக்கு வேலை செய்யக்கூடியவர்கள், கட்சிக்கு எதிராக வேலை செய்யக்கூடியவர்கள் என்று கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடியவர்கள் அனைவரையும் பதவியிலிருந்தோ கட்சியிலிருந்தோ நீக்கக்கூடிய செயலில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதிலும் முதற்கட்டமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஒரு தேர்தலை மிகவும் எதிர்பார்ப்பில் இருக்கிறார். இந்த ஒரு தேர்தலை வைத்துதான் 2026 சட்டமன்ற தேர்தலில் நமக்கு எந்த அளவிற்கு ஆதரவு வரும், வாக்குகள் வரும், பெரும்பான்மையை நம்ம தொடுவோமா தொடுவ மாட்டோமா என்ற ஒரு முழு நோக்கமும் எண்ணமும் பன்னீர்செல்வத்திற்கு எதிராக ஒரு பெரும் விதத்தை நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் செய்து கொண்டிருக்கிறார்களாம். பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் வரைக்கும் தனியாக நின்று பார்ப்பார். அதன் பிறகு அதிமுகவில் இணையக்கூடிய ஒரு சூழல் என்பது அவருக்கு கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்றதையும் எடப்பாடி கே பழனிசாமியின் தரப்பினர்கள் ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய அண்ணன் பார்த்திங்கன்னா எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அதன் பிறகு அமைச்சர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய அறிவிப்பு போயிருக்கிறது. உங்கள் தொகுதிகள், அதாவது உங்களை சுற்றி இருக்க தொகுதிகளில் கண்டிப்பாக பின்னணைவோ ஓட்டுக்கள் சிதைவடைந்தோ ஆதரவு என்பது இல்லாவிட்டால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பதவி ஏற்பது இருக்காது, பதவி மாற்றம் செய்யப்படும், புதிய ஒரு தலையை போட்டால் தான் அங்கே பார்த்திங்கன்னா பெருமிதத்தில் ஆதரவு வரும் அப்படின்றதையும் பல முடிவுகளையும் எடப்பாடி பழனிசாமி எடுத்து வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதிலும் முதற்கட்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், அதிமுகவை காட்டிலும் திமுக பெரும்பான்மையுடன் வாக்குகளை சட்டமன்ற தேர்தலில் பெற்றிருந்தது. அதனால் தான் ஆட்சியை பிடித்திருக்கிறது. ஆனால் இந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை விட வாக்கு சதவீதத்தை நாம் அதிகரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு பெரும்பான்மையான வெற்றி கிடைக்கும். ஒரு உறுதியான தன்மையான ஒரு வெற்றியை நாம் 2026 நாம் படைக்க முடியும் என்பதில் உறுதியோடு இருக்கிறார்களாம் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய எடப்பாடியின் தரப்பினர்கள். அதற்கான வேலைகளையும் தீவிரமாக பார்த்து கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த ஒரு சூழலில்தான் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பெரும் விதத்தில் இருக்கிறது என்றும் பார்க்கப்படுகிறது. மேலும் அடுத்தடுத்து ஒரு சிக்கலும் இருந்தாலும் அதிமுகவை பெரும்பான்மையுடன் பாதைக்கு தள்ளக்கூடிய விஷயம் எதுவென்றால், ஒரு முக்கியத்துவத்தில் இருக்கக்கூடிய புள்ளிகளை தம்வசம் இழுக்கணும், மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய புள்ளிகளையும் நமக்கு ஆதரவாக இழுக்கணும். அதன் பிறகு அதிமுகவை பெரும் ஒரு கட்சியாக மாற்றணும், 2வது இடத்துலேருந்து முதல் இடத்தை நம்ம பிடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலும் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாராம். பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சாதனை விவரம் தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.